சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் கனமழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் தனது சமூக வலைதளத்தில் கடலில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களை நோக்கி மேக கூட்டங்கள் நகர்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இந்த மாவட்டங்களில் இன்று முதல் மழை பெய்யும் என்றும் சிறு மேக கூட்டங்கள் கூட 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவை தரும் என்றும் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி முதல் சென்னை வரையிலான கடலோர மாவட்டங்களில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 8 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் தீபாவளி அன்றும் மழை பெய்யும் என்று கூறினார். நாள் முழுவதும் அந்த மாதிரி ஒரு பெரிய மழை இருக்காது. பட் விட்டு 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 பெய்யுற மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம 18th பார்க்குறோம். 19, 20 தீபாவளி அன்னைக்குமே இதே மாதிரி ஒரு விட்டு விட்டு பெய்யற கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக நம்ம 17ஆம் தேதி 18ஆம் தேதியில் இருக்கிற அளவுக்கு அந்த மழை இருக்காது. பட் ஸ்டில் தீபாவளி அன்னைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். நார்மலா எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்தால் நமக்கு பிரச்சனை. இதுல ஒரு சில இடங்கள்ல ஏதாவது இடத்துல நமக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லுமே அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அதனால அவங்கவுங்க மக்கள் அவங்க பயணத்தை தொடர்ந்து தீபாவளி அப்ப சென்று வரலாம். அங்க மழை இருக்கும், சில இடத்துல கனமழையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்தது. குற்றாலம், பாவூர் சத்திரம், சுரண்டை, மேலகரம், இளஞ்சி, செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி, திருநெல்வேலி சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர்.